தோஷம்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துறது இல்ல. தோஷம் அப்படின்னா அது அந்த கிரகம் நன்மைகளை தராதுன்னு அர்த்தம். அப்படி எந்த கிரகத்திற்கும் அந்த நியதி அப்படிங்கறது கிடையாது. நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க, லக்னம் மாறும்னா அப்பா அம்மா எல்லாம் மாறிடுவாங்களா அப்படின்னு. பரிகாரங்களை 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு நான் முன்னாடியே சொன்னதான், தெரிஞ்சு செய்ததுக்கு ஒரு பரிகாரம், தெரியாமல் செய்ததுக்கு ஒரு பரிகாரம். குழந்தை பாக்கியத்துக்கு தான் நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல அந்த குழந்தை பிறப்புங்கிறதே ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிகழ்வாக போயிடுது. இப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தவிர்ப்பதற்கு உள்ள ஒரே பரிகாரம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த பாவங்களின் தன்மை ஒரே தோஷம் ஒரே ஜென்மமா தொடர்ந்தெல்லாம் வராது. நம்ம அந்த ஜென்மமா தொடருவதற்கான அவ்வளோ பாவங்களை நம்ம பண்ணியிருப்போம். அதனால அதனுடைய நிகழ்வு நமக்கு தொடர்ந்து வரும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தை பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஜோதிடத்துல நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான புகழ்பெற்ற ஜோதிடர் தான் நம்ம கூட இருக்காங்க. டாக்டர் ஸ்ரீகுரு சாந்தி தேவி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். ஸ்ரீ வாராகி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். இந்த தோஷங்கள், தோஷங்கள் இந்த ஏஎல்பி ஜாதகத்துல தோஷங்கள்னு ஒண்ணு கிடையாதுன்ற மாதிரி. கண்டிப்பா அங்க தோஷம்ங்கிற வார்த்தையை கூட நாங்க வகுப்புகள்ல பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா கற்றுக் கொடுக்கும் போதுல இருந்தே அது அந்த பழக்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா தோஷம் அப்படின்னா அது அந்த கிரகம் நன்மைகளை தராதுன்னு அர்த்தம். அப்படி எந்த கிரகத்திற்கும் அந்த நியதி அப்படிங்கறது கிடையாது. இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு துரோகியா மாறிடுறான், நாளைக்கு எதிரியா இருக்கிறவன் நண்பனா மாறிடுறான். அப்போ எவ்வளவு குணங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டு, நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க, லக்னம் மாறும்னா அப்பா அம்மா எல்லாம் மாறிடுவாங்களா அப்படின்னு. அது எப்படி அப்பா அம்மா மாறுவாங்க? நம்ம பிறக்கும் போது ஒரு ஜாதகத்தோட நம்ம பிறக்கிறோம், தாய் தந்தையர் அவங்கதான். ஆனா அவங்களுடைய குணங்கள் மாறுது இல்லையா? இப்ப அண்ணன் தம்பி ரொம்ப ஒட்டி உறவாடி ஒரே தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த 10 வயசுக்கு மேல பங்காளிங்கிற பிரச்சனை வந்துருது இல்லையா? அப்ப அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்களும் குணங்களும் தேவைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. சின்ன வயசுல ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெருசானோன்னா அவ்வளோ அந்யோன்யமா இருப்பாங்க. நீ இல்லாம நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி அப்பா அம்மாவும் குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது நீ யாரோ நான் யாரோ, கண்ணுல முழிச்சாலும் ஆகாது. எங்க தாய் மாமாவே ஒரு காலகட்டத்துல எங்க பாட்டி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. 6 பிள்ளைங்க அவங்களுக்கு. அதனால நீ போய் சம்பாரிச்சுட்டு வந்தாதான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், வீட்டை விட்டு போகணும். ஏன் அப்படி? ஒரே ஒரு பையன், பெரிய பையங்கிறது இவங்க ஒருத்தங்க தான். அப்ப அந்த ஒரு பையனை கூட அவங்க ஏன் துரத்தணும்? அம்மா ஒண்ணுதானே, ஏன் சீராட்டி பாராட்டி வளர்த்த அம்மா அப்படி அந்த நேரத்துல அப்படி பண்ணாங்கன்னா, அதுக்கும் இந்த ஜோதிடம் லக்னம் மாறுச்சு, அவங்களோட எண்ணங்கள் மாறுச்சு, அவங்களோட தன்மைகள் மாறுச்சு. இன்னைக்கு தாய் ஸ்தானம் அப்படிங்கிறது செவ்வாய் அதிகாரம் பண்ணக்கூடிய செவ்வாயா இருக்கிறது. நாளைக்கு அந்த செவ்வாயினுடைய குணம் மாறும். அப்போ அந்த மாறும்போது அதனுடைய தாயினுடைய தன்மைகள் மாறும். மேஷ லக்னம் அட்சய லக்னமா போகுது. ஒருத்தங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பற்று உள்ளவர்களா, பாசம் இருக்கிறவங்களா, என் பையனுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவே ரிஷப லக்னம் வந்துருச்சுன்னா, அதே அம்மா தான் பையன் மேல அதிகாரம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. என் பையன் எனக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா மாறிடுவாங்க. அப்ப கல்யாணம் பண்ணி வச்சு அங்க பொண்டாட்டிட்ட என் பையன் எனக்கு மட்டும்தான் உரிமைன்னு சொல்லும் போது அங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி அம்மா அப்பா மாறுறது இல்ல, அவங்களுடைய குணங்களும் தன்மைகளும் மாறும். அதனால அந்த லக்ன மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் கட்டாயம் கவனிச்சு அதுல பலன் எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வீடு ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்னம் நல்லா இருக்கும் போது வீடு ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த லக்னம் மாறணும்னா அந்த வீட்டினுடைய கிரக அமைப்புகள் மாறி போயிடும். அப்பதான் கஷ்டம் வரும். கஷ்டம் வரும்போது ஏதோ வாஸ்து பிரச்சனை இருக்குமோன்னு அப்பதான் ஜோதிடர் வாஸ்துவை போய் பார்ப்பாங்க. அப்ப ஏன் முன்னாடியே அந்த கஷ்டங்கள் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அப்ப அந்த லக்னம் மாறணும்னா அந்த கிரகம் மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் அதனுடைய நிகழ்வுகள் அப்படியே நமக்கு மாற்றங்களை தருது. அப்ப மாற்றம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த லக்னத்தையும் அவங்க மாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. லக்னம் மாறுன்றப்ப நம்ம ஜென்ம ராசியும் இதெல்லாமே மாற போகுது. லக்னம் மாற மாற இதெல்லாம் இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, நம்ம உங்க ராசி என்ன, உங்க நட்சத்திரம் என்னன்னு நம்ம ஐயர் கேட்கறாங்க. அதை சொல்லி நம்ம பூஜை பண்ணிடுறோம். நம்ம ஜென்ம ராசியை வச்சு நம்ம பூஜை பண்ணிடுறோம். அப்படி லக்னம் மாறும் போது நமக்கு ஒரு ராசி வருது இல்லைங்க, அதை வச்சு பூஜை பண்றதை விட இதை வச்சு நம்ம ஜென்ம ராசியை வச்சு பண்றதை விட இப்ப லக்னத்தை பார்த்து பண்றது நமக்கு அதிக பலன் தருமா மேம்? இதுல ஒரு நிகழ்வை நம்ம சொல்லணும்னா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க?
சென்னையில இருக்கீங்க. ம். நீங்க பிறந்த ஊரு? நான் பிறந்த ஊர் திருநெல்வேலி மேம். திருநெல்வேலியில தானே இருக்கணும் நீங்க. ஏன் சென்னைக்கு வந்தீங்க? ம். ஃபேமிலியோட சின்ன வயசுல நான் பொறந்ததெல்லாம் சென்னை தான் மேம். வர வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலை. நீங்க மாறி வந்துட்டீங்க. ஆமா, கரெக்ட்டா? கண்டிப்பா. அப்போ உங்க ஊர் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? திருநெல்வேலி தான் சொந்த ஊருன்னு சொல்லுவேன். திருநெல்வேலி தான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க இப்ப இருக்கிறது எங்க இருக்கீங்க? சென்னையில இருக்கோம். சென்னையில இருக்கீங்க. அப்போ ஒரு கோயில்ல நம்ம பிறந்த நட்சத்திரங்கிறது இந்த பூமியில நம்ம இந்த இடத்துல தான் உதயம் ஆயிருக்கோம்ங்கிற அடையாளம் அது. ஆமா. அந்த அடையாளத்த நம்ம சொல்றோம். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ம். நாளைக்கு உங்களுக்கே ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க. சொந்த ஊர் எதுன்னு பார்ப்பாங்க. இப்ப இருக்கிறது எந்த இடம்னு பார்ப்பாங்க. கண்டிப்பா. இல்ல நீங்க திருநெல்வேலியில இருக்கிறவங்களா இருந்தா யோசிப்பாங்க. இதே சென்னையில தான் பையன் இருக்காருன்னா சீக்கிரம் பொண்ணு குடுத்துருவாங்க. இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த லக்கண மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கிட்டக்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை தரும். ரொம்ப லாங் ஷாட்ல இருந்து நம்ம பார்க்கறதுக்கும் நம்ம பிறந்தது திருநெல்வேலியில. ஆனா இப்ப இருக்கிறது சென்னையில இல்லையா? இப்ப திருநெல்வேலியில இருந்து சென்னையில மேப்ல தேடுறதுக்கும், இங்க சென்னையிலே நங்கநல்லூர் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா ஒரு பலன்களை நம்மளால துல்லிதமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஏஎல்பி அப்படிங்கிறது. விரைவாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் ஒரு பலன்களை எடுக்க முடியும். இந்த தோஷங்கள்ன்ற இது உங்க கான்செப்ட் அந்த ஏஎல்பின்ற அந்த இதுலயே நீங்க தோஷங்கள் எடுக்க போறது இல்லன்றத மாரி சொல்லியிருந்தீங்க. பட் தோஷங்கள் வந்து எனக்கு இங்க இங்க எங்க வாராகி டிவி மக்களுக்கு ஒரு சின்ன டவுட் மேம். தோஷங்கள் ஜென்ம ஜென்மமா தொடருமா மேம்? அப்படியெல்லாம் தொடராதுங்க. இப்ப பாவத்தினுடைய வெரைட்டிங்கிறது வேற வேற. இப்ப நான் எப்படி ஃபுட்டு வந்து நம்ம எப்படி வெரைட்டியா சாப்பிடுறோம். இட்லினா இட்லியேவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். காலையில டிஃபன் இட்லி சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுறோம், நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிடுறோம்னு மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப அந்த பாவங்களுடைய தன்மைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே பாவத்தை செய்யறது கிடையாது. இப்ப சின்ன வயசுல ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு நாய்க்குட்டிய தெரியாம கல்ல விட்டு எரிஞ்சிடுறான். அது இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாவம் அந்த வயசுல அவனுக்கு ஏதாவது ஏதோ ரூபத்துல ஒரு நாய் கடிச்சு காயமாயி அவனுக்கு அந்த கஷ்டத்தை உண்டு பண்ணும். அந்த பாவம் அதோட கழிஞ்சு போயிடும். அதுவே வாலிப வயசுல ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்தி கெடுத்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே வயசுல ஒரு பொண்ணு இவரை காதலிச்சு ரொம்ப உருகி உருகி பழக வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டாட்டா காமிச்சிட்டு போயிடும். இவர் அந்த வருத்தத்துல தேவதாஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடுவார். இதுவே ஒருத்தங்க ஒரு இடத்தை ஏமாத்திட்டாங்க, ஒரு சொத்தை அபகரிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த வயசுல அந்த பாவங்களை செய்யறாங்களோ அந்த வயசுல அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. இப்ப 5 வயசு பையனுக்கு போய் சொத்துல பிரச்சனை வருமா என்ன? அந்த சொத்துல பிரச்சனை வந்தாலும் அதை உணரக்கூடிய பக்குவம் இருக்குமா என்ன? இருக்காது. அப்போ நம்மளுடைய அந்த பாவங்களின் தன்மை ஒரே தோஷம் ஒரே ஜென்மா ஜென்மமா தொடர்ந்தெல்லாம் வராது. நம்ம அந்த ஜென்ம ஜென்மமா தொடருவதற்கான அவ்வளோ பாவங்களை நம்ம பண்ணியிருப்போம். அதனால அதனுடைய நிகழ்வு நமக்கு தொடர்ந்து வரும். அதுக்கு உதாரணமா ஒரு சில பாவங்கள் வந்து இத்தனை ஜென்ம ஏன்னா அவங்க புண்ணிய பலனையும் நிறைய செஞ்சிருப்பாங்க, பாவத்தையும் நிறைய செஞ்சிருப்பாங்க. அந்த புண்ணிய பலனுடைய கணக்கு முடியும் போது அந்த பாவத்தினுடைய அளவு அப்படிங்கறது வெளிப்படும். சின்னதா ஒரு எறும்பு கடிச்சிருச்சு, நம்ம கோவத்துல அப்படி பார்க்காம அடிச்சிடுறோம், அது இறந்து போயிடுது, அது நமக்கு தெரியாது. ஆனா அதுவே நம்ம பிளான் பண்ணி அது பாட்டுக்கு அது உணவை சேகரிச்சு போயிட்டு இருக்கு, அதை நம்ம தோண்டி எடுத்து அதை சாகடிக்கிறோம்னா அது ஒரு பெரிய குற்றம். தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறுகள், தெரியாம செய்யக்கூடிய தவறுகள், நம்ம இது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணோம்னா அது ஜென்ம ஜென்மமாக தொடரும். தெரியாமல் செய்யறோம்னா அது அடுத்த ஜென்மத்துல அந்த வேலையில நம்ம அந்த தவறுக்கான தண்டனை அனுபவிச்சு முடிச்சிட முடியும். அந்த தோஷம்ங்கிறது தனியெல்லாம் கிடையாது, ஜென்மாந்திரமாலாம் வராது. அந்த தோஷம் செயல்களுக்கு தகுந்த மாதிரி வினைய விதைச்சவன் வினைய அறுத்துதான் ஆகணும், தினைய விதைச்சவன் தினைய அறுத்துதான் ஆகணும். அப்ப நீங்க விதைச்சது வினையா தினையாங்கிறத பார்த்து அதனுடைய தன்மைகள்ங்கிறது நமக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத. தோஷங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அதுக்கான பரிகாரங்கள்னு ஒரு பக்கம் ஒண்ணு இருக்கு மேம். ஸோ பரிகாரங்கள் எப்படின்றது பரிகாரங்கள நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? பரிகாரங்கள்னா என்ன? அது பரிகாரங்களை 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு நான் முன்னாடியே சொன்னதான், தெரிஞ்சு செய்ததுக்கு ஒரு பரிகாரம், தெரியாமல் செய்ததுக்கு ஒரு பரிகாரம். இந்த தெரிஞ்சே பண்றோம்னா அந்த வலியும் வேதனையும் நம்ம அனுபவிச்சு உணர்ந்தாதான் அந்த தண்டனை நம்மளை விட்டு போகும். இந்த தெரியாமல் செய்த பரிகாரங்கள் நம்ம ஒரு கோயில்ல போறோம், ஒரு தீபம் ஏத்துறோம், அதுக்குன்னு எந்த கிரகத்தினுடைய தன்மை நமக்கு பிரச்சனைகளை தருதோ அந்த ஆலயங்களுக்கு போய் அந்த தீபத்தை ஏத்தி நம்ம வழிபாடு பண்ணும்போது அதனுடைய தாக்கம் நம்ம குறையறதே பார்க்கலாம். ஒண்ணும் இல்லை, இந்த பரிகாரத்தை 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு, நான் செய்த செயல்களால மதியால மாத்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். இன்னொன்னு, எனக்கு விதியால வரக்கூடிய நிகழ்வு. இப்போ உதாரணமா ரோட்ல ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, பிளாட்பாரம்ல படுத்து தூங்குறாங்க. நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிளாட்பாரத்துல லாரியை வந்து விட்டு ஏத்திட்டான், அங்க இருந்தவங்க எல்லாம் சேதம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி படிக்கிறோம். அவங்க பிளாட்பாரத்தில் ரோட்லயா போய் படுத்தாங்க? கிடையாது, அவங்க ஓரமா தான் படுத்திருந்தாங்க. ஆனா வண்டி வந்து இவங்க மேல ஏறணுங்கிறது விதி, அது வந்து ஏறிடுச்சு. அப்படிங்கிறப்போ இந்த விதியால நடக்கக்கூடிய செயல்களுக்கு நம்ம என்னதான் பரிகாரங்களை தேடினாலும்
அதுல இருந்து கொஞ்சம் அந்த தண்டனை தாங்கக்கூடிய வழியை குறைச்சிக்கலாமே தவிர அங்க நமக்கு தண்டனையே கிடைக்காது அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கைதிக்கு இல்ல நீ ஒரு 50 நாள் இந்த ஆசிரமத்துல போய் வேலை செஞ்சுட்டு வா, உனக்கு தண்டனை குறைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிகழ்வுகளை இந்த கிரகங்கள் மாத்தி விடும். இதுவே நம்ம உணர்ந்து செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனை இந்த இடத்துல தானே தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு போகாம ஒதுங்கி இருக்கிறதும் அந்த நேரத்துல நம்ம தெய்வ ஆலயங்களுக்கு போய் வழிபடுறதுமே பரிகாரமாக அமையும். பரிகாரங்கள்ல இப்போ நிறைய விஷயத்துக்கும் பண்றாங்க. நிறைய வகையான பரிகாரங்களும் இருக்கு. ஸோ விரதமும் எடுத்துக்கிட்டாலுமே அதையும் இது எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் வேணும். அதனால நான் அதை விரதமா எடுத்துக்கிறேன். விரதம்னு இருக்குல்ல மேம். விரதம் நிறைய வகையான விரதம் இருக்கு. ஒரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காகவும் விரதம் இருக்காங்க. இப்போ குழந்தையின்மையா இருந்தாலும் சரி, ஒரு எனக்கு செல்வம் சேரணும், இல்ல கடன் பிரச்சனை, எல்லாத்துக்குமே அவங்க விரதம் இருக்கு. ஸோ இதுவே ஒரு பரிகாரமா எடுத்துக்கிறாங்க. இந்த விரதத்தையே ஸோ என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மேம் விரதம் இருக்காங்க? அண்ட் உங்ககிட்ட வந்த நிறைய பேர் ஒரு விரதம் இருக்குன்னா முக்கியமான விரதம் எது மேம் இருக்காங்க? பொதுவா குழந்தை பாக்கியத்துக்கு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல இந்த குழந்தை பிறப்புங்கிறதே ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிகழ்வாக போயிடுது. ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கங்கள் வரையும் எல்லாமே மாறுறதுனால அந்த குழந்தையின்மைங்கிற பிரச்சனைய, வீரிய குறைபாடுங்கிறத, கர்ப்பப்பை பிரச்சனைகள்ங்கிறத 100%க்கு 99% அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தவிர்ப்பதற்கு உள்ள ஒரே பரிகாரம் அப்படின்னா அது குன்றக்குடி பதிகம். குழந்தை பாக்கியத்திற்காக செய்யக்கூடிய ஒரு விரத முறை அப்படிங்கிறது குன்றக்குடி பதிகத்தை ஒரு சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிச்சு 6 வாரங்கள் தொடர்ந்து 6 சஷ்டிக்கு தொடர்ச்சியாக அவங்க பண்றாங்க. இந்த குன்றக்குடி பதிகத்தை பாடுறாங்க. அதுவும் சாயந்தர நேரம் 6 மணில இருந்து அந்த ஏழைகளுக்குள்ள இந்த பதிகத்தை பாடி முடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தை வேலவன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு முருகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்னும் சொல்ல போனா 8 கோடி முருகனை போய் பாலாபிஷேகம் செய்து பார்த்துட்டு பாலை வாங்கி அருந்திட்டு வந்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்திற்கான நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியதுல முதற்கடவுளாக இருக்கக்கூடியவர் நம்ம முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குன்றக்குடி பதிகத்திலேயே வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆண்மகவை கொடு உனக்கு சேவை செய்வதற்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை கணவன் மனைவி இருவரும் விரதம் இருந்து எல்லா நிகழ்வுகளுக்குமே விரதம்ங்கிறது இருக்கலாம். கல்விக்கு கடவுள் ஹைகிரீவர் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லா வகையிலையும் ஜெயிக்கணும், வெற்றி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். துவாதசி விரதம் மகாலட்சுமிக்காக இருக்கலாம். சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானுக்காக இருக்கலாம். இப்படி இந்த விநாயகருக்கு சங்கடங்களை தீர்க்க சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சங்கடகர சதுர்த்தி விரதம் பிடிக்கிறது நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இன்னல்கள் வருதுன்னு நினைக்கிறோமோ அந்த இன்னல்களை தீர்ப்பதற்காக செய்யக்கூடியது. அதே மாதிரி இந்த சஷ்டிங்கிறதே இந்த சட்டியில இருந்து அகப்பையில வரும் அப்படிங்கிறதே சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அகம் என்னும் பையாகிய கர்ப்பப்பையில குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தை நிகழ்த்தக்கூடியதுதான். அதனால இந்த சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியத்திற்கு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு விரதமாக நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சப்தமி அப்படிங்கிறது அந்த சூரிய பகவானுக்காக இருக்கக்கூடிய விரதம். அப்ப நம்மளுடைய வம்சாவளிகள் இந்த பித்ருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அந்த சப்தமி விரதத்தை கடைபிடிக்கலாம். அஷ்டமி விரதம் அப்படிங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும். அஷ்டமியில பொதுவா எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா நாங்க அவாய்ட் பண்ண மாட்டோம். அஷ்டமி அன்னைக்கு ஒரு வாகனம் வாங்குறோம்னா அது டபுளா பெருகும். அந்த மாதிரியான ஒரு சிறப்புகளும் அஷ்டமியில உண்டு. ஆனா எல்லாருக்கும் அந்த அஷ்டமி வேலை செய்யாது. அவங்க ஜாதகத்தினுடைய நிலையை தெரிஞ்சுதான் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி நவமி அப்படிங்கிறது 9 சக்திகளை வச்சு நவராத்திரி விரதம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அவங்க நவராத்திரி பூஜை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. இப்படி 16 திதிகளுக்குமே 16 அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம்னு எல்லாத்துக்குமே விரத முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு என்ன தேவை, நம்ம ஜாதகத்துல என்ன நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிழமை கூடிய அந்த தெய்வத்தை வணங்கி வரும்போது நமக்கு எல்லா நிகழ்வுகளுமே நமக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குன்றக்குடி பதிகம் கூட அந்த குழந்தை பாக்கியத்திற்காக பாடலாமே தவிர அவங்க சுய ஜாதகத்தில் அந்த குழந்தை பாக்கியத்திற்கு எந்த கிரகமாக வருது, அந்த கிரகத்தினுடைய தன்மையும் என்னங்கிறத சேர்த்து அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சீக்கிரமே அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது அங்க உண்டாயிடும். ஓகே மேம். விரதம் இப்படின்னு எடுக்கும்போது நீங்கப்பா இப்போ இந்த பிரச்சனைக்கு இந்த விரதம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ பரிகாரத்தை நம்ம விரதமாவே முடிச்சிடலாம். இப்போ இந்த தெய்வத்தை வணங்கி இந்த விரதத்தை முடிச்சோம்னா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்குது. ஸோ அப்ப அதுக்கான கண்டிப்பா பரிகாரம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும்.
ஆனா அதுல இன்னும் ஒரு நிகழ்வு என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு எப்போ அது வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அந்த டைம் பீரியட் வரைக்கும் இந்த விரதத்தை அவங்க தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும். இப்போ ஒரு போர் பயிற்சி, ஒரு போருக்கு போகணும்னா, இன்னைக்கு நான் கத்தி எடுத்து வீசி நான் நாளைக்கு போருக்கு போ முடியுமா? அதுக்குன்னு முறையா நான் பயிற்சி எடுக்கணும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு டைம் பிடிக்கும் இல்லையா? அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சு தான் நம்ம போருக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விரதங்களும், நான் இன்னைக்கு விரதம் இருந்தா எனக்கு நாளைக்கே எனக்கு நல்லது கிடைக்கும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கடவுள்கிட்ட பேரம் பேசி நீங்க ஒரு நிகழ்வை பண்றீங்கன்னா, அத பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். நீ இத எனக்கு பண்ணு, நான் அத உனக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட பேரம் இருக்கவே கூடாது. எனக்கு இந்த தேவை இருக்கு. இந்த தேவை கிடைச்சா எனக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இத நீ கொடுக்கன்னு நான் நம்புறேன். நீ கொடுப்ப கண்டிப்பா. அதுக்காக நான் விரதம் இருக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விரதம் இருங்க. அதுதான் உண்மையான விரதம். நீங்க தெய்வத்திற்கு கொட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. தங்க கவசம் சாத்தணும், வெள்ளித்தேர் இழுக்கணும், தங்கத்தேர் இழுக்கணும், சுவாமிக்கு நீ அலங்காரமாக பூஜை பண்ணணும். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இருக்குன்னா நீங்க நிறைய செய்யுங்க. ஆனால் நம்மள படைச்ச அந்த இறைவனுக்கு, இத்தனையும் படைத்த அந்த இறைவனுக்கு நம்ம கொடுத்துதான் ரொம்பணுங்கிறது கிடையாது. ஆனா நீ குடுக்குறியா அப்படிங்கறத அந்த கடவுள் கேட்கும். நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு கொடுப்பியா அப்படிங்கறத அந்த ஒரு நிகழ்வு அப்படி நம்ம என்ன செய்ய போறோம், அந்த தெய்வ கைங்கரியமாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத உங்களுடைய வேண்டுதலாக வச்சுங்க. உங்க சக்திக்கு உட்பட்டு நீங்க என்ன வேணாலும் வேண்டிக்கலாம். ஒரு தீபம் ஏத்தினாலும் அது பரிகாரம் தான். இல்ல 1008 தீபம் ஏத்தினாலும் பரிகாரம் தான். ஒரு அபிஷேகம் செய்தாலும் அது பரிகாரம் தான். 108 சங்க அபிஷேகம், 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணினாலும் அது பரிகாரம் தான். உங்களுடைய சக்திக்கு என்ன பண்ணணும், அதாவது தகுதிக்கு மீறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமா பயன்படுத்தும். இப்ப சக்திக்கு மீறி நான் பரிகாரம் பண்றேன் அப்படின்னா அதனுடைய பலன் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக பரிகாரம்ங்கிறது என்னைக்கும் தோத்து போயிடாது. ஆனா அது எப்போ பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுங்க. வாழ்க்கையில ஜெயிச்சுடுவீங்க. நான் பரிகாரம் பண்ணினாலும் நடக்காதுங்கிற நேரத்துல நீங்க போய் பரிகாரம் பண்ணி மாட்டிக்கிறத விட, நான் இந்த நேரத்துல பரிகாரம் பண்ணா அந்த காரியம் சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பரிகாரம் பண்ணுங்க. ஒரு இங்க இருந்து செங்கல்பட்டு போறதுக்கு 3 வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 வழியிலையும் எது பக்கமா இருக்கோ, எது நல்லா இருக்கோ, எது டிராபிக் இல்லாம இருக்கோ அந்த வழியை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். கண்டிப்பா. இல்ல இந்த வழிதான் நமக்கு நல்லது அப்படின்னு போவோமா என்ன? அப்போ அந்த மாதிரிதான் பரிகாரம்ங்கிறது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இவங்க சொல்லிட்டாங்க, இதை பண்ணணும்னா நாளைக்கே இது நம்ம நடந்துரும் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், அதற்கான தண்டனை தான் எனக்கு இதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இதுல இருந்து நீ எனக்கு தண்டிச்சிடாத. எனக்கு ஏதாவது அதை தாக்கு பிடிக்கிற கூடிய சக்தியை கொடு. இல்லைன்னா அதை எனக்கு அதை சரி செய்யக்கூடிய ஆற்றலை கொடு அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். அதுதான் பரிகாரத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதை விட்டு நான் இன்னைக்கு இதை பண்ணுனா நாளைக்கு எனக்கு இதை கொடுத்துரும்னு சாமி கிட்ட பேரம் பேசினா அது நடக்கவே நடக்காது. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் இன்னொரு முறை இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.